நம்ம சபரிமலைக்கு போகும்போது ஒரு 2, 3 கடவுளை ரொம்ப முக்கியமா வழிபடுவோம். ஒண்ணு பாபர் சாமி, இன்னொன்னு மஞ்சள் மாதா, இன்னொன்னு விநாயகர். ஆனா இந்த ஒரு கடவுளை வழிபடாத ஐயப்ப பக்தர்களே இருக்க முடியாது. மாலை போட்டா மாலை போட்ட நாள்ல இருந்து அதை கலட்டுற வரைக்கும் இந்த ஒத்த கடவுளை வழிபடாம இருக்கவே முடியாது. அந்த கடவுள் என் குடும்பத்துல பண்ண ஒரு விஷயம். நான் எங்க அம்மாட்ட இன்னைக்கு பேசும்போது எங்க அம்மா என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் 2வது வருஷம் நான் மலைக்கு மாலை போட்டிருக்க டைம். நான் மாலை போட்டு மலைக்கு போயிட்டேன். போன டைம்ல என்ன பண்ணுவோம்னா, நான் மலைக்கு போகும்போது நாங்க வீட்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, வீட்டு வாசல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கல் ஒண்ணு வச்சிருப்போம். அந்த கல்ல தேங்காவை வெடல போட்டுட்டு தான் நம்ம அங்கிருந்து போவோம். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே எங்க அம்மா காலையில என்னைக்குமே எல்லா நாளுமே வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல்லாம் தொளிச்சு, கோலம் போட்டு, குளிச்சு, சாமி கும்பிடுறது டெய்லி வழக்கம். அதுவும் நான் மலைக்கு போன டைம்ல எங்க அம்மா என்ன பண்ணும்னா, அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கு என்ன பண்ணும்னா, எங்க அம்மா வந்து தண்ணி ஊத்தி அலசி, மஞ்சள் தண்ணி எல்லாம் தொளிச்சு, அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பத்தி பொருத்தி, அதை எங்க அம்மா வழிபட்டு வந்திருக்காங்க. நான் மலைக்கு போன ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு நாள் காலையில இதே மாதிரி 4 மணிக்கு எங்க அம்மா எந்திரிச்சு வெளில வந்திருக்காங்க. எங்க வீட்டு வாசல்ல ஒரு கருப்பா நல்ல கருகருன்னு ஒரு ஆள் சட்டை போடாம, வெள்ளை வேஷ்டி கட்டி, நல்ல ஒரு முண்டாசு மாதிரி கட்டி, ஒரு வெள்ளை கலர் வேஷ்டியை கட்டி, ஒரு நல்ல ஒரு முண்டாசு மாதிரி தலப்பா ஒண்ணு கட்டி, நல்ல ஒரு முறுக்கு மீசை வச்ச ஒருத்தர். எங்க அம்மா யதார்த்தமா டக்குன்னு கதவை திறந்து வெளியில வந்திருக்காங்க. வீட்டு வாசல்ல ஒருத்தர் உட்காந்து. எங்க அம்மாவுக்கு உடனே ஒரு பயம். யார் அங்க இந்த நேரத்துல உட்காந்துருக்கோம்னா, இல்லம்மா அந்த வழியா வந்தேன், அதான் கால் வலிச்சது கொஞ்ச நேரம் உட்காந்தேன். சரி தண்ணி ஏதாவது குடிங்கய்யா அப்படின்ட்டு எங்க அம்மா. இல்லத்தா வேண்டாம் நீ வேலையை பாரு அப்படின்னா, எங்க அம்மா என்ன பண்ணுங்க, சரி வந்தவருக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு வெளில வந்து பார்த்துருக்காங்க. எங்க அம்மாவை காணும். எங்க அம்மா சுத்தி புத்தி தேடி பார்த்துருக்காங்க, அவரை காணும். எங்க அம்மா எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு சுத்தி பார்த்துருக்காங்க, வெளியில வந்து பார்த்துருக்காங்க, ஆளை காணும். 2 செகண்ட்ல அந்த மனுஷன் மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனதை சுத்தி சுத்தி தேடி இருக்காங்க, எங்க அம்மா காணும். எங்க அம்மாவுக்கு அந்த நேரத்துல இருந்து மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வாசல்ல வந்து உட்காந்தாரு, யாரு என்னன்னு தெரியல, புள்ள வேற மலைக்கு போயிருக்கான், என்ன ஏது எங்க அம்மா மனசுக்குள்ள குமுறிக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப வழக்கம்போல எங்க அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 5 மணிக்கெல்லாம் போய் பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. அம்மா நான் காலையில போன வெளியில ஒருத்தரை பார்த்தேன், மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, வந்தது யாருன்னு தெரியல, என் புள்ள வேற மலைக்கு போயிருக்கான், வந்தது யாருன்னு தெரியலன்னு சொல்லி எங்க அம்மா பூஜை ரூம்ல உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பவும் மலைக்கு போகும்போது எல்லார் வீட்லயும் கருப்பசாமிக்குன்னு ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சிருப்பாங்க. ஒரு விளக்கு, அவங்க மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த விளக்கு அணையாம எண்ணெய் ஊத்தி பாத்துக்கிறது வழக்கமா இருக்கும். அந்த விளக்குல இருந்து எங்க அம்மா வேண்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூ ஒண்ணு கீழே விழுந்து. அம்மா ஒரு செகண்ட் அழுதுருச்சான். உலகத்தை காப்பாத்துற காவல் தெய்வம் என் வீட்டு வாசல்ல வந்திருக்கு, நான் பார்க்காம விட்டனே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அழுதுருக்கு. வந்தது எங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்தது கருப்பன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லு. நான் மலைக்கு போயிட்டு வந்தோன்னே எங்க அம்மா சொல்லும்போது எனக்கு மேலு புல்லரிச்சு. நான் சொன்னேன்ல, பாபர் சாமி, மஞ்சள் மாதா, இதே மாதிரி அந்த கருப்பனை வழிபடாம நம்மளால வீட்டுல இருந்து கிளம்ப முடியாது, அந்த 18 படியும் ஏற முடியாது. ஏன்னா நான் அந்த படத்துல வர்ற மாதிரிதான், என்னை தாண்டி நீ தொடரா பார்ப்போம் அப்படின்னா அந்த 18 படி இவரை தாண்டி மிதிச்சுதான் ஐயப்பனையும் நம்ம பார்க்க முடியும். கோடி பேருக்கு தரிசனம் கொடுக்குற அந்த ஒத்த மனுஷனுக்கு காவல் தெய்வமா நிக்கிற ஒரே ஆள்னா கருப்பன் மட்டும்தான். கருப்பன் அவன் இல்லாம காவல் தெய்வமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சும்மா ஒரு விளையாட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா, மத்த மாசம்லாம் அவருக்கு அதிகமா வேலை இருக்காது, ஆனா கார்த்திகை மாசம் காத்தோட அதிகமா வேலை பார்ப்பான். ஏன்னா அத்தனை பேர் மாலை போட்டிருப்பாங்களா, அத்தனை வீட்டுக்கு பாதுகாப்புக்கும். ஏன்னா மலைக்கு போகும்போது அவன் வேண்டிட்டு போறது, நான் போறது காட்டு வழி பாதை, நான் வருவனா இல்லைன்னு எனக்கு தெரியாது, என் குடும்பத்தை, என் பொண்டாட்டி பிள்ளை, என் வீட்டை நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ மட்டும்தான் காவல் காக்கணும், நீ தான் பொறுப்புன்னு சொல்லி உரிமையோட சொல்லிட்டு போற ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் தெரியும் அந்த கருப்பனோட விளையாட்டு ஒவ்வொருத்தவங்களோட ஐயப்ப பக்தரோட வீட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது என் லைஃப்ல நான் உணர்ந்ததை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல இந்த மாதிரி கருப்பன் வந்த ஏதாவது இன்சிடென்ட், ஏதாவது அறிகுறிகள் இருக்கும்ல, அது ஏதாவது கீழே இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 2வது சில பேர் கீழே கமெண்ட்ல கிண்டலா கேட்பீங்க, அதாவது படத்துல வர மாதிரி தான் சாமி வராது அப்படின்னு. அது வந்து ஒரு ஃபீல், அதை நம்மளால உணரதான் முடியும். அது படத்துல வர்ற மாதிரி அருவா கம்பு வெட்டருவா அப்படிலாம் இருக்குது. நமக்கு ஒரு நேரத்துல ஒரு செகண்ட்ல ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போகும் தெரியுமா, அதுதான் நம்மளோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அது யாரு பார்வையில எப்படி இருக்கோ அதுதான் உண்மை. நான் சொன்ன மாதிரி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது வழிபடக்கூடிய மிக முக்கியமான கடவுள்கள் அப்படின்னா அது மஞ்சள் மாதா, பாபர் சாமி, விநாயகர், அப்புறம் நம்ம கருப்பன். கருப்பனை ஒருத்தனை தான் நீ மாலை போட்ட நாள்ல இருந்து நீ மாலையை கலட்டுற வரைக்கும் நீ வீட்டுக்கு சேஃபா வந்து உன் விட்டதுக்கு அப்புறம் தான் உன் வீட்டை விட்டு வெளில போவாப்புல. அது நம்ம ஊர் சைட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்.
கருப்பனை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நன்றி.